அமைச்சர் துரைமுருகன் அவரது மகன் கதிர் ஆனந்த் ஆகியோரின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது சுமார் 11 கோடி ரூபாய் அளவிற்கு பணமானது பிடிபட்டது. இந்த சம்பவத்தின் நீட்சியாக இன்று வேலூர் மாவட்டத்தின் முக்கியமாக 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். திமுக எம்பி கதிர் ஆனந்த் வெளிநாட்டில் உள்ள சூழலில் காட்பாடியில் அவரது இல்லத்தில் யாரும் இல்லாததால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். இமெயில் மூலம் கதிர் ஆனந்த் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து அதிகாரிகள் சோதனையை தொடங்கினர். இதேபோல் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி, திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீடு உள்ளிட்ட இடங்களில் துணை ராணுவப்படை பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்றது. அமலாக்கத்துறை சோதனையை அறிந்து அமைச்சர் துரைமுருகன் வீட்டின் முன் திமுக தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அமலாக்கத்துறை சோதனை குறித்து சென்னையில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் துரைமுருகன் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். முன்னதாக சென்னை தலைமை செயலகத்தில் நுழைவாயிலில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதோடு அடையாள அட்டை உள்ள நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. சதீஷ்குமார், அமலாக்கத்துறை சோதனை எப்போது நிறைவு பெறும்? இதில் ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டு உள்ளதா? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. 14 மணி நேரத்தை கடந்து தற்போது வரையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்தி வருகின்றனர். இதில் ஒரு இடத்தில் மட்டும் தற்போது சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. பூஞ்சோலை சீனிவாசன் என்ற திமுக நிர்வாகியினுடைய வீட்டிலிருந்து 3 ஆவணங்கள் மட்டுமே கைப்பற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முழு தகவல்களும் சோதனை நிறைவு பெற்ற பின்னர் அறிவிக்கப்படும் என தற்போது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.